Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about problems, okay? So collision டாபிக்கை நம்ம கம்ப்ளீட்டா ஒரே வீடியோல பார்த்தோம். So அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. So நீங்க அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க because நம்ம தியரி வந்து கம்ப்ளீட்டா அதில தான் பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோல செப்பரேட்டா நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கிறது. ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனல்லேருந்து ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட பிளேலிஸ்ட்டை வந்து போய் செக் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யூ கேன் see all the chapters. கிளாஸ் 11 and 12க்கு தனித்தனியாக போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள் பிளேலிஸ்ட்டை. ஓகே ரைட்ப்பா. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் நம்பர் 1 போகலாம். 2 particles of mass m and 2m moving in opposite direction. So 2 masses இருக்குது m and 2m moving in opposite direction collide elastically with velocities v and 2v. Okay, find their velocities after collision. So இது வந்து நான் mass 2m ன்னு எடுத்துக்கிறேன், having a velocity of 2v. அதுக்கப்புறம் mass m வந்து எவ்வளோ velocity இருக்குது v. So they are moving in opposite direction. See, எப்போவுமே collision problem பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக விஷுவலைஸ் பண்ணணும்பா. விஷுவலைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது தெரியும். So you will have a physical understanding of what is happening. Okay, so இது ரெண்டு மாசஸ் இருக்குது. இந்த மாசுக்கு நான் m2 ன்னு பேர் வைக்கிறேன், இதுக்கு m1 பேர் வைக்கிறேன். ஓகே, ஸோ 2 masses are coming opposite to each other. ஸோ இது வந்து மாஸ் m2, ஸோ அதோட வெலாசிட்டி வந்து u2, இனிஷியல் வெலாசிட்டி u2, 2vன்னு எடுத்திருக்கேன், ப்ளஸ் 2v, ஏன்னா சைனோட சப்ஸ்டியூட் பண்ணலாம் நம்ம. இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் திஸ் ஒன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்துருக்கனால -vன்னு எடுத்திருக்கேன். டைரக்ட் ஃபார்முலாஸ் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த ஃபார்முலாஸ் தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். போனது நம்ம இதை தியரிலையும் பார்த்தோம். ஸோ m1 m2 u1 u2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னே இங்கே -v சைனோட சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபைனலாக எனக்கு ஆன்சர் என்ன வருது, v/3 + 8v/3. ஸோ ஃபைனலி ஆன்சர் ஐம் கெட்டிங் இஸ் 3v அப்படின்னு வருது. ஓகே, ஸோ இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி. இந்த ஃபைனல் வெலாசிட்டி நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, பாசிட்டிவ்னு கிடச்சிருக்கு. தட் இஸ் இந்த v1 வெலாசிட்டி, இது வந்து u1 கரெக்டாக, இது வந்து u1 மாஸ் m1 எடுது, அதோட ஃபைனல் வெலாசிட்டி வந்து நம்மளுக்கு பாசிட்டிவில் கிடச்சிருக்கு. அதாவது என்ன அர்த்தம்னா, மாஸ் m ஆஃப்டர் கொல்யூஷன், மாஸ் m ஆஃப்டர் கொல்யூஷன் இஸ் மூவிங் ரைட். ஏன்னா ப்ளஸ்னால் என்ன அர்த்தம், ரைட் ஹேண்ட் சைடில் பாசிட்டிவ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி இஸ் 3v. பாசிட்டிவ்னால ரைட் ஹேண்ட் சைட் போட்டிருக்கேன். சரி, இதே மாதிரி v2க்கு என்ன ஆன்சர் வருது, v2க்கு அதே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எனக்கு ஆன்சர் 0ன்னு வருது. இதில் வந்து என்ன சொல்லலாம், மாஸ் 2m இஸ், இது வந்து v2ன்றது 2m ஓடது, இது வந்து 2m ஓடது, இது வந்து m மாஸ் உள்ளது. ஸோ இதோட ஆன்சர் 0ன்னு வருது. ஸோ இது வந்து பிஃபோர் கொல்யூஷன் இருக்கக்கூடிய டயக்ராம், இது ஆஃப்டர் கொல்யூஷன். ஸோ ஆஃப்டர் கொல்யூஷன் என்னது, வெலாசிட்டி இஸ் 0, ஆஃப்டர் கொல்யூஷன் ஃபார் m வந்து 3v. ரைட்டா? ஓகே, குட். ஸோ இதுதான்ப்பா இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த ப்ராப்ளம் போல் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்கள். an object of mass வந்து 40 kg having velocity 4m collides with another object of mass 60 kg having a velocity of 2 meters per second. What is the loss in energy during this process if it is a perfectly inelastic collision? ஸோ ஒரு perfectly inelastic collision நடக்குது, velocities கொடுத்துருக்கான். அதாவது 40 kg வந்து it is going with 4 meters per second and 60 kg with 2 meters per second அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் இன் எனர்ஜி கேட்குறான். see, loss in energy during this process. ஸோ இந்த என்டையர் ப்ராசஸில் எவ்வளோ லாஸ் இன் எனர்ஜின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு டைரக்ட் ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த டைரக்ட் ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். இதுதான் நம்மளோட ஃபார்முலா, 1/2 m1 m2 divided by m1 plus m2 u1 minus u2 whole square 1 minus e square. கரெக்டாக? இங்கே ஈன்றது என்னது, ரெஸ்டிடியூஷன். பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னு கொடுத்துருக்கான். பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு ஈயோட வேல்யூ வந்து 0. பட் ஆனால் இப்போ ஒரு முக்கியமான ஒரு பார்ட் இருக்குது, ரெண்டு பேரோட வெலாசிட்டிஸ் கொடுத்துருக்கான். ஓகே, ரெண்டு பேரோட வெலாசிட்டிஸ் கொடுத்துருக்கான். நம்மளுக்கு கவனிங்க, ரெண்டு பேரோட வெலாசிட்டிஸ் கொடுத்துருக்கான். பட் வெலாசிட்டிஸ் கொடுத்துருந்தாலும் எந்த டைரக்ஷனில் மாசஸ் ட்ராவல் பண்ணுதுன்றது கொடுக்கல. மாசஸ் வந்து they are towards each other, இப்படி ட்ராவல் பண்ணுதா, towards each other ட்ராவல் பண்ணுதா, இல்லை இப்படி ட்ராவல் பண்ணுதா அப்படின்றத கொடுக்கணும்ல. ஏன்னா அதை பொறுத்தா நம்ம ப்ளஸ் மைனஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். u1 வந்து ப்ளஸ்ஸா மைனஸான்றது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அவன் வந்து எதுவுமே கொடுக்கல, they are colliding in opposite directionல மூவ் பண்ணி கொலைட் ஆகுது அப்படின்றது கொடுக்கல. அவன் எதுவுமே கொடுக்கலனா நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க, they are moving in the same direction. புரியுதா?
அவன் எதுவுமே கொடுக்கலனா you need to assume, நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்டு, if no direction is given, you need to assume that the masses are traveling in same direction. Okay, இந்த ப்ராப்ளம் பாருங்கள். Moving block having mass m. So ஒரு moving block ஓட mass வந்து m collides with another stationary block. So it is colliding with another stationary block having a mass of 4m. The lighter block come to rest after collision. So collision க்கு அப்புறம் அந்த lighter mass என்ன ஆயிடுதான்? Lighter massனா இங்க என்னது? 4m m தான் lighter mass. It is coming to rest after collision. When the initial velocity of the lighter block is v. When the initial velocity of the lighter block is v, then the value of coefficient of restitution என்னவா இருக்குன்னு கேட்குறான். So he is asking what is the value of coefficient of restitution. See, அதாவது நம்மளுக்கு வந்து இங்கே ரெண்டு மாஸ் இருக்குது, ஒன்று m இன்னொன்று வந்து 4m. m வந்து it is moving with the velocity initially v, but it is m2 வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கானா. பட் ஆஃப்டர் கொல்யூஷன் என்ன ஆகுதா, இந்த m1 மாஸ் வந்து என்ன ஆகுது, m1 மாஸ் இஸ் அட் ரெஸ்ட். இதுதான் m1 மாஸு. இந்த m1 மாஸ் வந்து என்னது, ரெஸ்ட்டில் இருக்குது. தட் இஸ் ஆஃப்டர் கொல்யூஷன் வெலாசிட்டி இஸ் 0. பட் ஆனால் இந்த m2 மாஸோட வெலாசிட்டி நம்மளுக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். m2 மாஸோட வெலாசிட்டி நம்மளுக்கு தெரியாது, விச் இஸ் 4m. ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஐ எம் கோயிங் டு அப்ளை. ஸோ m1 u1ஓட வேல்யூ என்னது, v. கரெக்டாக ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்துருக்கனால ப்ளஸ் வின்னு போட்டிருக்கேன். மாஸ் வந்து m2னே போட்டிருக்கேன். பட் m2ஓட வேல்யூ வந்து 4m. லாஸ்ட்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். m2 வாட் இஸ் த வெலாசிட்டி, ரெஸ்ட்டில் இருக்குது 0. வாட் அபவுட் தியர் m1 இன்ட்டு 0. கரெக்டாக, ஏன்னா ஆஃப்டர் கொலிஷன் வெலாசிட்டி என்னது 0. ஸோ இதோட வெலாசிட்டி v2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சரி எனக்கு வந்து v2 கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து டோட்டலாக எத்தனை வெலாசிட்டிஸ் இருக்குது, u1 u2 v1 v2, டோட்டலாக 4 வெலாசிட்டிஸ் இருக்குது. அதில் 3 வித் சைன் நான் சப்ஸ்டியூட் பண்ணால் 4வது ஒன்று வந்து எனக்கு சைனோட கிடைக்கும். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு நோட். அதாவது இந்த ஃபார்முலாவில் u1 u2 v1 v2 இதில் எது 4 இருக்குது, இதில் ஏதாவது 3 உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா 4வது ஒன்று வித் ஆன்சர் யூ கேன் ஃபைன், வித் அ சைன் யூ கேன் கெட். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். சப்ஸ்டியூட் u1 u2 v1 வித் சைன், we get v2 with the sign. ஓகே, ஸோ கவனிங்க, இதோட வேல்யூஸ்லாம் சைனோட போட்டாச்சா. ஃபைனலாக எனக்கு என்னென்னா m2ஓட வேல்யூ வந்து 4m. ஃபைனலி எனக்கு v2ஓட ஆன்சர் என்ன வருது, m/4m is equal to into v. I'm getting v/4. ஸோ v2ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது, v/4ன்னு கிடைக்குது. அதுவும் பாசிட்டிவ்னு கிடைக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அதர் 3s சைனோட சப்ஸ்டியூட் பண்ணால் லாஸ்ட் அன்னோனும் சைனோட கிடைக்கும். ஸோ எனக்கு சைனோட கிடைக்குது v/4. கரெக்டாக, ப்ளஸ் v/4. இதுக்கு என்ன அர்த்தம், v2ன்றது இதானே, இதோட வெலாசிட்டி எப்படி இருக்கான், டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்துருக்கு, v/2 ரைட்டு பார்த்துருக்கு, அண்ட் இட் இஸ் v/2. புரியுதா இல்லையா, ரைட். அதுக்கப்புறம் நம்மளோட ரெஸ்டிடியூஷனோட ஃபார்முலா, ரெஸ்டிடியூஷன் தான் கேட்டிருக்கான். இப்போ இந்த ரெஸ்டிடியூஷனோட ஃபார்முலாவில் v1 மைனஸ் v2 டிவைடட் பை u2 மைனஸ் u1. இதில் நல்லா கவனிங்க, இந்த e வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னா, எனக்கு டைரெக்டாக e கிடைக்கணும்பா. ஐ நீட் டைரக்ட்லி ஈயோட ஆன்சர் எனக்கு கிடைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, v1 v2 u2 u1 சப்ஸ்டியூட் ஆல் வேல்யூஸ் வித் சைன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஓகே, ஸோ ஏன்னா சைனஸ் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் தான் இங்கே எஸ் இன்ட்டு செட். ரெஸ்டிடியூஷன்றது என்னது, ரெஸ்டிடியூஷன்றது எப்பவுமே பாசிட்டிவ். ஸோ எனக்கு கரெக்டாக 1/4 கரெக்டாக எனக்கு கிடைக்குது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட், 0.25. 1/4னா 0.2. இப்போ அடுத்து கவனிங்க, இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பாடி ஏ ஆஃப் மாஸ் 4m, பாடி ஏ ஆஃப் மாஸ் வந்து 4m மூவிங் வித் ஸ்பீட் u. ஸோ 4m வந்து மூவிங் வித் ஸ்பீட் u கொலைட்ஸ் வித் another body of mass 2m at rest. ஸோ ரெஸ்ட்டில் இருக்க ஒரு மாஸோட கொலைட் ஆகுது. The collision is head on and elastic in nature. Elastic collision நடக்குது. After collision, fraction of energy lost by the colliding body A. அதாவது நல்லா கவனிங்க, he is asking what is the fraction of energy lost by the colliding body A. நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன படிச்சிருக்கோம், loss in kinetic energy during a process. என்டையர் கொல்யூஷனில் எவ்வளோ லாஸ் இன் எனர்ஜின்றது வேறு ஃபார்முலா நம்ம படித்தோம்ல, 1/2 m1 m2 by m1 plus m2 u1 minus u2 whole square 1 minus e square அப்படின்னு ஒரு ஃபார்முலா படித்தோம்ல. அது வந்து லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி
in the entire collision, during the entire process of collision. ஆனால் இங்கே என்ன கேட்குறான் அப்படின்னா வெறும் மாஸ் m, அந்த மாஸ் m ஓட லாஸ் இன் எனர்ஜி மட்டும்தான் கேட்குறான். அப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறது? எஸ், ஸோ ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் மாஸ் ஏ மைனஸ் இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் மாஸ் ஏ டிவைடட் பை இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி. அதாவது ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னால் என்னது? சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி டிவைடட் பை த இனிஷியல் வேல்யூ. அது பண்ணனா எனக்கு ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் எவ்வளோன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ டெல் கேஇ பை கேஐ பண்ணால் எனக்கு ஃப்ராக்ஷனல் சேஞ்ச். ஸோ ஆஃப் எந்த மாஸுக்கு? மாஸ் ஏ. அப்போது ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி வந்து 1/2 MAVA ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி வந்து UAன்னு போட்டிருக்கேன்னா, இதுக்கு கீழே வந்து இனிஷியல் தான் போட்டிருக்கேன். ஸோ பேசிக்காக நியூமரேட்டர்லேருந்து 1/MA/2 காமனாக எடுக்கலாமா? டினாமினேட்டரில் MA/2 இருக்குது. ஸோ இந்த MA/2 நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் கேன்சல் ஆச்சுன்னா ஐ ஆம் லெஃப்ட் வித் திஸ் ஒன். ஸோ இதில் இருக்க வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஆன்சர் வரணும். பட் அது எப்படி கொண்டு வரதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் இனிஷியலி மாஸ் 4m மூவிங் வித் வெலாசிட்டி u. கொலிஷன் நடக்குது வித் அ மாஸ் அட் ரெஸ்ட் 2m மாஸ் உள்ளது. ஓகே, ஸோ நான் டைரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். அதாவது ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் வாட்? மாஸ் ஏ கண்டுபிடிக்கணும் நான். ஸோ 4m - 2m டிவைடட் பை 6m. இது வந்து ப்ளஸ் யூ, சைனோட சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ப்ளஸ் யூ. டைரக்ட் ஃபார்முலா இருக்குல்ல நம்மக்கிட்ட, இது எலாஸ்டிக் கொல்யூஷன்ப்பா இது. ஸோ டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறேன் நான். ஐம் கெட்டிங் கேன்சல். ஃபைனலி எனக்கு v என்ன கிடைக்குது? u/3ன்னு கிடைக்குது. இந்த u/3 தான் ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் மாஸ் ஏ. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி நம்மளுக்கு என்ன தெரியும்? u. ஃபைனல் வெலாசிட்டி u/3. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி வந்து u/3, ரைட்? ஸோ u²/9ன்னு வரும். இது வந்து uaன்றது என்னது? u. இது u. ஸோ ஃபைனலி டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடுது. u² கேன்சல் ஆச்சுன்னா -8/9. ஏன் இங்கே மைனஸ் வருதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா எனர்ஜி வந்து லாஸ் ஆகிருக்குது. பிகாஸ் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பண்ணும்போது இனிஷியல் வேல்யூ அதிகமாக இருக்குது தென் த ஃபைனல் ஒன். இனிஷியல் வேல்யூ அதிகமாக இருக்குப்பா, பட் ஃபைனலாக எனர்ஜி கம்மியாக இருக்குது. அதனால் நெகட்டிவ்னு வருது எனக்கு. பிகாஸ் நியூமரேட்டர் இஸ் நெகட்டிவ், திஸ் டேர்ம் இஸ் ஆல்சோ நெகட்டிவ். ஸோ -8/9. ஸோ இது எந்த ஆப்ஷன் கரெக்ட்? நம்மளுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கப்பா. ஸோ 2 blocks A and B of equal masses 1 kg. ஸோ 2 blocks நம்மளுக்கு இருக்க ஈக்குவல் மாஸ் வந்து 1 kg are lying on a smooth horizontal surface. Okay, it is lying on a smooth horizontal surface. A spring of mass வந்து a spring of force constant K is equal to 200 Newton per meter is fixed at one end. Okay, one end of the block. ஸோ பிளாக் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா டயக்ராமு? ஸோ ஏ பிளாக்கில் உங்களுக்கு ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆகிருக்கு. B is moving with a velocity of 2 meters per second. So that's what is fixed at one end of the block A. The block B collides with block A. Okay, so block B collides with block A with a velocity of 2 meters per second. So 2 meters per second collision நடக்குது. Find the maximum compression of the spring. So spring எவ்வளோ தூரம் கம்ப்ரெஸ் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த ப்ராப்ளம் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக் ஃபேக்ட்ஸ் நம்மளுக்கு சில விஷயம் தெரிஞ்சிருந்தால் இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணலாம். ஓகே, அது என்னென்ன ஃபேக்ட்ஸ் அப்படின்றத பாருங்கள். மாஸ் B, திஸ் இஸ் மாஸ் ஏ. நம்மளுக்கு என்ன ஆகுது? மாஸ் பி வந்து கொல்யூஷன் நடக்குது இல்லையா? ஆனால் மோதும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்ப்ரிங் வந்து எலாங்கேட்டும் நடக்கலை, எலாங்கேஷனும் இல்லை, கம்ப்ரெஷனும் கிடையாது, இட் இஸ் ஃப்ரீ. ஸோ பி வந்து மோதும்போது என்ன ஆகும்னா இந்த ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும். பட் எவ்வளோ தூரம் கம்ப்ரெஸ் ஆகும்னா தேர் இஸ் அ மேக்ஸிமம் கம்ப்ரெஷன். ஓகே, அந்த மேக்ஸிமம் லிமிட் வரைக்கும் கம்ப்ரெஸ் ஆகும். அப்படி கம்ப்ரெஸ் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் பி வில் மூவ் வித் சேம் வெலாசிட்டி. ஸோ பி வந்து ஏ மேலே மோதுது. ஸோ மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் வரப்போ ஏயும் பியும் சேம் வெலாசிட்டியில் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஆஃப்டர் கம்ப்ரெஷன் இது ஒரு டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி, பி ஏ ஒரு டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி, பி ஒரு டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியில் போயிடும். ஸோ த ஐடியா இஸ் ரெண்டு பாடி கல்யூஷன் நடக்குது. அட் த டியூரிங் மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் போத் வில் ஹேவ் சேம் வெலாசிட்டி. ஆஃப்டர் கம்ப்ரெஷன் மேக்ஸிமம் கம்ப்ரெஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஸ்ப்ரிங் வந்து இட் வில் ரிலீஸ். ஸோ தே வில் மூவ் வித் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி. ஓகே, ரைட். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மாசஸ் வந்து நம்மளுக்கு இங்கே ரெண்டு பேருக்குமே சேமு. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் நான் லீனியர் மொமெண்டம் அப்ளை பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு இனிஷியலாக மாஸ் ஏவோட வெலாசிட்டி என்னது? 0. ஸோ என்டையர் டேர்ம் 0. ஸோ இதுக்கு என்ன வரும்? மாஸ் பியோடது 1. வாட் இஸ் த வெலாசிட்டி? வெலாசிட்டி வந்து 2 meters per second. ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆஃப்டர் கொல்யூஷன், அதாவது ஆஃப்டர் கொல்யூஷன் அப்படின்றது என்னென்னா மோதிட்டு இருக்கும்போது ஸ்டில் த எனர்ஜி இஸ் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட். இந்த மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் அப்போ மொமெண்டம் இட் இஸ் ஸ்டில் கன்சர்வ்ட். ஸோ அப்போது இங்கே வந்து மாசஸ் ஆர் தேர், velocities are what? Same velocity. They are moving with in same direction v.
கரெக்டாக. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன வரும், 2 is equal to 2v வரும். ஸோ வியோட வேல்யூ என்னது, 1 meters per second. ஸோ இது வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் படி நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியுது, வியோட வேல்யூ வந்து 1 meters per second we can able to find. ஸோ இது வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் collision is also elastic. ஓகே, இந்த இடத்துல எங்கேயுமே நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கான கொஷினில் கிடையாது. இங்கே வந்து கொலிஷன் வந்து எலாஸ்டிக்னு கொடுக்கல. பட் ஆனால் இங்கே நடுவில் என்ன இருக்குது, நம்மளுக்கு ஸ்ப்ரிங் இருக்குது. ஸோ ஸ்ப்ரிங்கோட ப்ரெசன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிளாக்ஸ் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸில் மூவ் ஆகுது. இப்போ அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ இட் இஸ் ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ். ஸ்ப்ரிங் இருக்கிறனால டெஃபினட்டாக நம்மளா என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா திஸ் இஸ் அன் எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். தட் இஸ் இனிஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் எனர்ஜி. ஸோ இனிஷியல் எனர்ஜியோட வேல்யூ என்னது, மாஸ் பியோட கைனட்டிக் எனர்ஜி இனிஷியலி, இது வந்து மாஸ் ஏவோட கைனட்டிக் எனர்ஜி, அண்ட் திஸ் இஸ் வாட் இனிஷியலாக ஸ்ப்ரிங்கோட பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ நான் வந்து டோட்டல் எனர்ஜி கன்சர்வேஷன் பண்ணுறேன். எஸ் வி கேன் அப்ளை தட். ஓகே, ஸோ இனிஷியலாக இருக்கக்கூடிய எனர்ஜி இது வந்து என்னது ஃபைனலாக, அதாவது டியூரிங் மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் அப்போ இருக்கக்கூடிய எனர்ஜிஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து வாட் இஸ் த இனிஷியல் வெலாசிட்டி, இங்கே வெலாசிட்டி வந்து 2. ஸோ மாஸ் வந்து ரெண்டு பேருக்குமே சேம் தானே. ஸோ எம்னு போட்டுக்கிறேன், எம்னே எடுத்துக்கிறேன், ரைட். ஸோ வாட் இஸ் த velocity of initial velocity of mass A 0. what is the compression or elongation, இனிஷியலாக ஸ்ப்ரிங்கோட எக்ஸ்பேன்ஷன் என்னது, நோ எக்ஸ்பேன்ஷன். ஸோ அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கிடையாது. ஸோ பட் ஆனால் வந்து நம்மளுக்கு வாட் இஸ் ஹேப்பனிங் இயர், ஸோ ஆஃப்டர் கம்ப்ரெஷன் அதாவது மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் அப்போ வாட் இஸ் த கைனட்டிக் எனர்ஜி, ரெண்டு பேருக்குமே கைனட்டிக் எனர்ஜி வந்து சேம் தான், கரெக்டாக. ஸோ அதே மாதிரி மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாக இருக்கும், ½ k xf ஸ்கொயர், ½ k xf ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, இதோட ஆன்சர் 0ன்னு வந்துச்சு, இதோட ஆன்சர் 0. ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபைனலாக என்ன கிடைக்குது எனக்கு, கேவோட வேல்யூ இங்கே என்ன அப்படின்னா கொஷின்லேயே கொடுத்துருக்கேன், இட் இஸ் 200. ஸோ ரீரைட் பண்ணுங்கள். ஓகே, இந்த எம் எல்லாமே கேன்சல் ஆகிடுமா. ஸோ வேல்யூஸை எலிமினேட் பண்ணுங்கள். Finally you will get this expression, that is 2m minus m is equal to 100 xf square வரும். அந்த xf தான் என்னது, maximum compression. இந்த xf is our maximum compression of spring. Okay, it is a maximum compression of spring. So maximum compression xf square is equal to m by 10 வருது. m ஓட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்ததுனால it is 1. So 1 by 100 வரும். So 1 by 100 you will 1 by 10 is the answer. So 0.1 meter வரும். இது வந்து சென்டிமீட்டர் எழுதணும்னா இட் இஸ் 10 சென்டிமீட்டர். ஓகே, ரைட்ப்பா. ஸோ இப்போ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின் கவனிங்க, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இது. ஸோ என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள், அ பால் இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி 2 meters per second. அ பால் இஸ் மூவிங் 2 meters per second டுவர்ட்ஸ் அ ஹெவி பால். அ பால் இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி 2 meters per second டுவர்ட்ஸ் அ ஹெவி வால் மூவிங் டுவர்ட்ஸ் அ பால் வித் அ ஸ்பீட் ஆஃப் 1 meters per second. இப்போ இந்த பால் வந்து வாலை பார்த்து போகுது, கரெக்டாக, டுவர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். அதே மாதிரி வால் ஆல்சோ மூவிங் டுவர்ட்ஸ் த பால் வித் 1 meters per second as shown in the figure. Assuming collision to be elastic. இந்த collision வந்து elastic அப்படின்னா find the velocity of the ball immediately after the collision. ஸோ collision நடந்ததுக்கப்புறம் பாலோட velocity என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். This is mass m1 நான் எடுத்துக்கிறேன், பாலோட மாஸ் m1, வாலோட மாஸ் வந்து m2. ஸோ இது வந்து 2 meters per second, இது வந்து 1 meters per secondல வந்துட்டுருக்கு. ஸோ collision நடந்ததுக்கப்புறம் வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் பால் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், u1 இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் பால் வந்து 2 meters per second. வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் வால், -1 meters per second அப்படின்னு எழுதலாமா. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு collision தான் இது. ஓகே, இட்ஸ் அ சிம்பிள் collision. எலாஸ்டிக்னு கொஷினில் கொடுத்துட்டான். இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நம்ம எலாஸ்டிக் கேஸ் படிக்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்பெஷல் கேஸஸ் படிக்கும்போது when m is very very greater than m1, when m2 is greater than very very greater than m1 அப்படின்னா நம்மளால் v1 என்ன எழுத முடியும், 2u2 minus u1 அப்படின்னு எழுத முடியும். v2 என்ன எழுத முடியும், is equal to u2. அதாவது u2ன்றது இது, கரெக்டாக, m2ன்றது இது. ஸோ இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெலாசிட்டிஸ் ஆஃப் த வால், இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெலாசிட்டிஸ் ஆஃப் த வால் என்னவாக இருக்குன்னா இட் இஸ் ஈக்குவல் டு சேம். ஸோ இனிஷியல் அண்ட் ஃபைனல் velocities are same, which is equal to சைன் கன்வென்ஷன் படி பார்க்கும்போது இது நெகட்டிவ். ஸோ -1 meters per second. வாட் அபவுட் v1, v1ன்றது பாலோட வெலாசிட்டி. நம்ம ஸ்பெஷல் கேஸ் படி ஐ கேன் சே 2u2 minus u1, 2u2 minus
u1 நான் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். I will get the answer as -4 meters per second அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ரைட்டா? எஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர், -4 meters per second. பட் ஆனால் இந்த வாலோட வெலாசிட்டி மாறி இருக்கா? கிடையாது. இனிஷியலாக லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்து 1 meters per secondனா ஆஃப்டர் கொலிஷன் ஆல்சோ பெரிய மாஸ் அது வால்ன்றது. ஸோ அதோட வெலாசிட்டி மாறாது. See, two particles of masses m1 and m2. Two particles of masses m1 and m2 move with velocities u1 and u2. So ரெண்டு masses m1 and m2 இருக்கு, moving with velocity of u1 and u2. On collision, one of the particle get excited to higher level. இந்த collision நடக்குதாம்பா ரெண்டு பார்ட்டிக்கல் நடுவில். அப்போது ஒரு பார்ட்டிக்கல் வந்து என்ன ஆகிடுதான், ரெண்டுத்தில் ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் இட்ஸ் கோயிங் டு ஹையர் ஸ்டேட். ஆஃப்டர் அப்சர்விங் எனர்ஜி இ எப்சிலான் கொடுத்துருக்காங்க, இ கிடையாது அது. இப்படி போட்டால் என்ன அர்த்தம்? இட் மீன்ஸ் எப்சிலான். ஓகே, ஸோ ஆஃப்டர் அப்சர்விங் சம் எனர்ஜி இட் இஸ் கோயிங் டு எக்ஸைட்டட் ஸ்டேட். அதே மாதிரி இந்த பார்ட்டிகளோட ஃபைனல் வெலாசிட்டிஸ் என்னவாக இருக்கும்? v1 and v2. தென் வி மஸ்ட் ஹேவ் அப்படின்னு கேட்குறான். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது கரெக்ட் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு பார்ட்டிகளோட எனர்ஜி இன்னொன்று அப்சர்வ் பண்ணுது. இங்கே உங்களுக்கு க்ளூ மட்டும் நான் தரேன், பட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் தான் சொல்லணும். நம்மளுக்கு வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இங்கே அப்ளை பண்ண முடியும். ரீசன் என்ன அப்படின்னா, எங்கேயுமே இங்கே ப்ராப்ளமில் வந்து எலாஸ்டிக்காக இன்எலாஸ்டிக்கான்றது கொடுக்கல. ஸோ நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம்? எலாஸ்டிக் அப்படின்றத அசியூம் பண்ணிக்கலாம். ஒன்று எலாஸ்டிக்னா என்ன அர்த்தம்? எனர்ஜி கன்சர்வேஷன் அப்ளை பண்ணலாம்ல. எலாஸ்டிக் மீன்ஸ் எனர்ஜி கன்சர்வேஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுபடி இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வரும்ன்றதை யூ நீட் டு see. இப்போ சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ கவனிங்க, இனிஷியலாக வந்து ரெண்டு பார்ட்டிகளுக்குமே நான் என்னென்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எலாஸ்டிக் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம், அவங்க கொடுக்கலன்னா நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இனிஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் எனர்ஜி. இனிஷியலாக ரெண்டு பார்ட்டிகளுக்கு என்ன எனர்ஜி இருந்துச்சு? திஸ் இஸ் அ கைனட்டிக் எனர்ஜி. இந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியிலேருந்து இனிஷியலாக இருக்கக்கூடிய எனர்ஜிப்பா, இந்த எனர்ஜியிலேருந்து சில பார்ட்டை மட்டும் என்ன பண்ணிக்குது? ஒரு பார்ட்டிக்கல், ஏதோ ஒரு பார்ட்டிக்கல்னு கொடுத்துருக்கான். அந்த பார்ட்டிக்கல் என்ன பண்ணிக்குது? இதில் உள்ள ஏதோ ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் இந்த பார்ட்டிகல்ஸ் ஆர் ஹேவிங் வெலாசிட்டிஸ் ஆஃப் v1 and v2 அப்படின்னு கொடுத்துருக்கான். அதாவது இந்த டோட்டல் எனர்ஜியிலேருந்து எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணிடுச்சு? இ. ஸோ மீதி உள்ள எனர்ஜி என்னது? இது. பட் எனிவே இனிஷியல் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு ஃபைனல் எனர்ஜி. அதாவது இங்கே வந்து இருந்தது இனிஷியல், இந்த இனிஷியல்லேருந்து எவ்வளோ தூரம் வந்து ஒரு பார்ட்டிக்கல் அப்சர்வ் பண்ணிடுச்சு? எப்சிலான்ற எனர்ஜி. மீதி உள்ள எனர்ஜி வந்து வில் பி கிவன் டு த பார்ட்டிகல்ஸ் v1 and v2. ஓகே, ஸோ ஆப்ஷன் நம்மளுக்கு எதோ கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் இதில். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம். இது நம்மளுக்கு இது வந்து ஒரு பிளாக் ஆஃப் மாஸ் எம்பா. இது வந்து ஒரு சின்ன பால்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இட்ஸ் அ பால். ஓகே, இட்ஸ் அ பால் ஆஃப் மாஸ் எம். இனிஷியலி டைம் t = 0 அப்போ சம் ஹைட், இது வந்து கிரவுண்டு. ஸோ கிரவுண்ட்லேருந்து சம் ஹைட் வந்து நான் கொண்டு போய் வச்சுருக்கேன் h0. ஸோ டைம் t = 0 இனிஷியலி வெலாசிட்டி என்னென்னா ட்ராப் பண்ணியிருக்கேன். ஒரு பிளாக் ஆஃப் மாஸுமே மேலேருந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். அது வந்து மேலேருந்து கீழே பார்த்து விழுது. ஓகே, கீழே விழும்போது டைம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா t = t0. ஸோ மேலே இருக்கும்போது டைம் t = 0, கீழே விழும்போது கிரவுண்டை ரீச் பண்ணும்போது t = t0. ஸோ எவ்வளோ வெலாசிட்டியோட கீழே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா u0. ஸோ மேலேருந்து கீழே வர்றதுக்கு ஹைட் h0, கீழே விழும்போது u0, வெலாசிட்டி, டைம் என்னது? t = t0 கிரவுண்டை ரீச் பண்ணும்போது. ஓகே, ரைட். ஸோ இது வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம் இது. இந்த கிரவுண்டில் வந்து இந்த பால் விழும்போது கொல்யூஷன் நடக்கும் இல்லையா? ஸோ E இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் பிட்வீன் கிரவுண்ட் அண்ட் மாஸ். பால் வந்து கொல்யூஷன் நடக்கிறதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இஸ் E. ஓகே, ரைட். சரி, இப்போ என்ன கேட்பான் அப்படின்றத பாருங்கள். இந்த பால் இங்கேருந்து விழுந்து எவ்வளோ வெலாசிட்டியோட விழுது? u0. நம்மளுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிருக்கோம். மேலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கீழே விழுந்துச்சுன்னா அது எவ்வளோ வெலாசிட்டியோட விழும்? √2gh. யூ கேன் ஃபைண்ட் திஸ் பை எனி மெத்தட். √2gh. கீழே விழுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு? t0. தட் இஸ் √2h0/g. இப்போ என்னென்னா இந்த பால் வந்து திரும்ப என்ன ஆகுது? பட்டு இட் இஸ் கோயிங் டு கோ அப். பால் கீழே விழுந்ததுக்கப்புறம் திரும்ப மேலே போக போகுது. ஆனால் விழுந்துட்டு ரிட்டர்ன் ஆகும்போது அது எவ்வளோ ஸ்பீடோட ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா u1. இந்த வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஈக்குவல் டு E × u0. ஸோ விழும்போது u0, விழுந்து ரிட்டர்ன் ஆகும்போது, அதாவது பிஃபோர் கொலிஷன் u0, ரிட்டர்ன் ஆகும்போது கொலிஷன் நடந்ததுக்கப்புறம் அதோட வெலாசிட்டி என்னவாக மாறுது? u1, தட் இஸ் E × u0. இதை நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். ரைட்டா? உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். E is equal to what? v1 minus v2 u2 minus u1. m1 வந்து பால். ஸோ u2
இப்போ கிரவுண்டு வந்து எப்போவுமே அதோட வெலாசிட்டி என்னவாக இருக்கும், ஜீரோவாகவே இருக்கும். ஸோ ஆஃப்டர் கொலிஷன் பிஃபோர் கொலிஷன் u0 அண்ட் v0 வில் பி ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லலாம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதாவது v1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் u இன்ட்டு இ. கரெக்டாக? பேசிக்காக என்னென்னா நான் சொன்னேன் இல்லையா, ரிட்டன் ஆகும்போது என்ன ஆகும்னா வெலாசிட்டி ஏன் மைனஸ் வருதுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறதுனால மைனஸ் வருது. நீங்கள் செக் பண்ண வேண்டியது இந்த வேல்யூ தான். u1 வேல்யூ வில் பி ஈக்குவல் டு வாட், e இன்ட்டு u0. அதாவது இனிஷியல் பிஃபோர் கொலிஷனில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி என்ன ஆகுது, இட் இஸ் மல்டிப்ளை பை இ. அதான் இதை வச்சு நீங்கள் சிம்பிளாகவே இதை ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஒரு பால் கீழே விழுந்துட்டு ரிட்டர்ன் ஆகும்போது இ இன்ட்டு u0 நம்மளுக்கு. ஸோ இந்த பால் வந்து ஈன்றது என்னது, எப்பவுமே இ இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் 1. அப்போ பட்டு ரிட்டர்ன் ஆகும்போது இப்போ இது வந்து u1ன்றது இனிஷியல் வெலாசிட்டி, அதோட என்ன ஆயிருக்கு, ஒரு ஈன்ற ஒரு லெஸ் தென் 1 நம்பர் மல்டிப்ளை ஆகிருக்கு. லெஸ் தென் 1 நம்பர் மல்டிப்ளை ஆச்சுன்னா v1ஓட வேல்யூ என்னவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். தட் இஸ் இப்போ விழும்போது ஒரு வெலாசிட்டி இருக்குது, அதோட ரிட்டர்ன் ஆகும்போது வெலாசிட்டி என்னவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஓகே, தட் இஸ் அ பாயிண்ட் டு நோட் இயர். ஸோ இங்கேருந்து போகும்போது மேக்ஸிமம் ஹைட்டுக்கு போகாது, இட் கோஸ் டு அ டிஃப்ரெண்ட் ஹைட். போகுமா? இப்போ இந்த பால் கீழேருந்து பழைய ஹைட்டுக்கு போகாது, இட் கோஸ் டு அ டிஃப்ரெண்ட் ஹைட் h1. கரெக்டாக? அதுக்கப்புறம் என்ன ஆகும், திரும்ப இந்த பால் மேலேருந்து கீழே விழுமா, விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், விழும்போது இப்போ என்ன வெலாசிட்டியில் u1ல் போச்சு, திரும்ப விழும்போது என்ன வெலாசிட்டியில் விழும், u1ல் தான் விழும். ஆனால் விழுந்துட்டு ரிட்டர்ன் ஆகும்ல, இப்போ இதே பால் மேலே ரிட்டர்ன் ஆகும்போது இட் கோஸ் வித் வெலாசிட்டி ஆஃப் u2. இந்த தடவை என்னது, ஆல்ரெடி விழும்போது என்ன வெலாசிட்டி, u1. இப்போ ரிட்டர்ன் ஆகும்போது என்ன இருக்கும், e இன்ட்டு u1. இப்போ பிஃபோர் கொலிஷன் u1, ரிட்டர்ன் ஆகும்போது e இன்ட்டு u1. ஸோ இதோட ஆன்சர் என்ன சொல்லலாம், u1ஓட வேல்யூ என்னது, u1ஓட வேல்யூ இஸ் e இன்ட்டு u0ல. u1 வேல்யூ வந்து e இன்ட்டு u0, தட் இஸ் e ஸ்கொயர் இன்ட்டு u0. அதாவது வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இதே மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டே போகலாம். ஓகே, ஸோ மேலேருந்து கீழே விழும்போது u1 u0, இது ரிட்டர்ன் ஆகும்போது u1, திரும்ப விழும்போது செகண்ட். இது வந்து ஃபஸ்ட்டு கொலியூஷன்ப்பா, இது ரெண்டாவது கொலியூஷன். ஓகே, ஸோ என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஸோ ஆஃப்டர் nth collision the ball rises up with the velocity of what, un. ஸோ விழும்போது என்ன வெலாசிட்டி, விழும்போது u0, பட் ரிட்டர்ன் ஆகும்போது வெலாசிட்டி என்னென்னா un. n is the nth collision. ஸோ ஃபஸ்ட்டு கொலியூஷன் நடக்கும்போது n is equal to 1. என்னோட வேல்யூ என்னதுங்க, 1 2 3 4. ஃபஸ்ட்டு கொலியூஷன் நடக்கும்போது, ரெண்டாவது கொலியூஷன், மூணாவது, நாலாவது கொலியூஷன். ஸோ ஃபஸ்ட்டு கொலியூஷன் நடக்கும்போது என்னோட வேல்யூ என்னது, 1. ஸோ u1 will be equal to e power 1 into u0. ரெண்டாவது கொலியூஷன் நடக்கும்போது என்ன ஆகும், வெலாசிட்டி e ஸ்கொயர். நான் இங்கே சொன்னேன்ல e ஸ்கொயர், அது இங்கே வருது பாருங்கள். அதுக்கப்புறம் மூணாவது கொலியூஷன் அப்போது e பவர் 3 u0. ஆனால் எல்லா டைமும் ஹைட் என்ன ஆகிட்டே போகும், மேலேருந்து வந்த ஹைட்டோட இந்த ஹைட்டு கம்மி, திரும்ப இங்கே வருது, திரும்ப ஹைட் என்ன ஆகும், கம்மி. ஸோ ஹைட் வந்து மேலே கீழே ஏறி இறங்கிட்டே இருக்கும். ஸோ ஹைட் ரீச்டு ஆஃப்டர் எவ்ரி கொலியூஷன். ஸோ n is equal to 1 போட்டிங்கன்னா ஆஃப்டர் ஃபஸ்ட்டு கொலியூஷன் இட் raises to ஹைட் ஆஃப் வாட், இதை ப்ரூவ் பண்ண முடியும்பா, ஹைட் ஆஃப் h1. ஸோ n is equal to 1ன்னு போடுங்க. இது வந்து டைரக்ட் ஃபார்முலாவை நான் இங்கே எழுதியிருக்கேன். இதையும் நீங்கள் இதை எப்படி நான் ப்ரூவ் பண்ணணும், அதே மாதிரி இதையும் நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். e பவர் 2h0. ஓகே, ரைட், e பவர் 2h0. சரி, இப்போ இதே மாதிரி கண்டினியூஸாக ஃபார் எவ்ரி கொலியூஷன். ஸோ nth கொலியூஷன் இது ரெப்ரசென்ட் பண்ணுது, எவ்வளோ ஹைட் இது போகும் அப்படின்னு பிளாக்கு. இப்போ ஒரு பாலை நான் t = 0 அப்போ விட்டேனா என்னாச்சு, இந்த பால் மேலேருந்து கீழே வந்துச்சு, திரும்ப கீழேருந்து மேலே போச்சு, மேலேருந்து கீழே, கீழே மேலே. பட் கண்டினியூஸாக ஹைட் என்ன ஆகிட்டே வந்தது, டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சா. இப்படி டிக்ரீஸ் ஆகிட்டே வருதுல்ல ஹைட்டு, ஒரு பாயிண்டில் என்ன ஆகிடும், இட் வில் கம் டு ரெஸ்ட். ஸோ டைம் டேக்கன், இது வந்து டைரக்ட் ஃபார்முலா, யூ நீட் டு மெமரைஸ். டைம் டேக்கன் பை த பால் பிஃபோர் இட் கம்ஸ் டு ரெஸ்ட் இன் த கிரவுண்டு. கிரவுண்டில் திரும்ப ரெஸ்ட், கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டுக்கு வரதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குமா, கேபிட்டல் T 1 + e / 1 - e t0. t0ன்றது என்னது, வாட் இஸ் t0, மேலேருந்து கீழே கீழே விழுறதுக்கான டைம், தட் இஸ் √2h0/g. ஸோ t0 1 + e / 1 - e. இப்போ பால் என்னாச்சு, மேலேருந்து நான் விட்டேனா, மேலேருந்து விழும்போது ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிச்சா, ஹைட் h ட்ராவல் பண்ணியிருக்கோம். மேலே போகிறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ், கீழே வரதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ், கம்ப்ளீட்டாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்க பால்.
இப்போ என்ன கேட்குறான்னா கொஸ்டினில் ஆஃப்டர் இந்த பால் ஆரம்பித்து என்டையராக இது கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டுக்கு வர வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இங்கே வர டிஸ்டன்ஸ் என்டையர் டிஸ்டன்ஸ் மேலே கீழே இருக்க எல்லா டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் இல்லையா. ஸோ த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பால் பிஃபோர் கம்மிங் டு ரெஸ்ட் இது 1 + e² by 1 - e² h0 1 + e² by 1 - e² h0ன்றது என்னது, எவ்வளோ ஹைட்லேருந்து நம்ம ட்ராப் பண்ணோம் பால் அப்படின்றது. இதை வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸாக எடுத்துக்கணும். இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, இங்கே t0 வருதா, இங்கே h0, இங்கே e வருதா, இங்கே e², அவ்வளோதான். இங்கே ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ் தான், இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் கவனிங்க என்ன சொல்கிறான்னு. சிம்பிள் பெண்டுலம் ஆஃப் லென்த் 1 மீட்டர் ஆஸ் அ வுட்டன் பாப். ஓகே, ஒரு சிம்பிள் பெண்டுலமில் கீழே இருக்க அந்த பாப் வந்து நம்ம போடுறது வந்து ஒரு வுட்டன் இதில் போட்டிருக்காங்களாம். மாஸ் வந்து 1 kg. இட் இஸ் ஸ்டக் பை அ புல்லட் ஆஃப் மாஸ் 10⁻⁻² kg. ஸோ இட் இஸ் ஸ்டக் பை அ புல்லட் அப்படின்னா இந்த பாப் இருக்குல்ல, இந்த பாப் மேலே வந்து ஒரு புல்லட்டை வந்து மோதுறான் 10⁻⁻² kg மூவிங் வித் ஸ்பீட் ஆஃப் 2 × 10⁻² m/s. அந்த புல்லட் எவ்வளோ ஸ்பீடில் வந்துட்டு இருக்கான், 2 × 10⁻². ஸோ புல்லட் கெட்ஸ் எம்பர்டட் இன்டு த பாப். பாப்னா உள்ளுக்குள்ளே என்ன ஆகிடுது, ஸ்டக் ஆகிடுதுன்னு அர்த்தம். உள்ளே போய் மாட்டிக்குது, பாப்குள்ளே போய் இந்த புல்லட் போய் மாட்டிக்குது. அப்டைன் த ஹைட் டு விச் த பாப் ரைஸ் பிஃபோர் ஸ்விங்கிங் பேக். அதாவது பெண்டுலம் இருக்குது, பெண்டுலமில் உள்ளே போய் ஸ்டக் ஆகிட்டு எவ்வளோ ஹைட்டு போகும்னு கேட்குறான். ஸோ இந்த கொஸ்டினை நான் கிளியராக டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி ப்ராப்ளமில் 2 வெரைட்டிஸ் இருக்குது. 2 வெரைட்டியுமே உங்களுக்கு நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, 2த்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு அடுத்து அந்த ப்ராப்ளம் வரும். ஓகே, இது ஒரு டைப்பு, அது இன்னொரு டைப்பு. ஸோ இது வந்து மாஸ் m, புல்லட்டு, மூவிங் வித் வெலாசிட்டி u. ஸோ இது வந்து ஒரு பெண்டுலமு 1 மீட்டர் லாங்குன்னு கொடுத்துருக்கானா, அதோட பாட்டமில் வந்து பாப் இருக்குது, வுட்டன் பாப். இதில் போய் வந்து பிஃபோர் கொல்யூஷன். இது கொல்யூஷன் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா, இந்த புல்லட்டு போய்ட்டு இந்த மாஸ் எம்குள்ளே போய் ஸ்டக் ஆகிடுது. நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்டக் ஆகுதுல, உள்ளே போய் மாட்டிக்குதுல, அப்போ மாட்டிக்கணும் போது வெலாசிட்டி என்னவாக இருக்குன்னா, உள்ளே போய் இப்போ ஸ்டிக் ஆகிடுச்சு. ஸோ பாபும் புல்லட்டும் இப்போ ஸ்டிக் ஆகிடுச்சு, இது இனிமேல் வெளில எடுக்க முடியாது. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, இது போய் இது மேலே மோதினதுக்கப்புறம் போத் வில் மூவ் வித் வெலாசிட்டி, சேம் வெலாசிட்டி v. அதுக்கப்புறம் என்ன ஆகும், இங்கே இந்த வெலாசிட்டியோட இங்கேருந்து சம் ஹைட் மேலே வரைக்கும் போகும். அட் மேக்ஸிமம் ஹைட் இட் வில் ஹேவ் அ வெலாசிட்டி ஆஃப் 0. இட் கம்ஸ் டு ரெஸ்ட். ஸோ மேக்ஸிமம் ஹைட் போகும்போது இட் கம்ஸ் டு ரெஸ்ட். ஸோ நம்ம மாஸ் கனெக்ட் பண்ணும்போது இன்னும் புல்லட் வந்து, இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, புல்லட் வந்து இன்னும் அந்த பாப்குள்ளே தான் ஸ்டிக் ஆகி மேலே போகுது. ஓகே, இது சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஃபஸ்ட்டு நான் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் பிஃபோர் கொல்யூஷன், ஆஃப்டர் கொல்யூஷன். ஸோ பிஃபோர் கொல்யூஷனில் இருக்கக்கூடிய மொமெண்டம் m × u ப்ளஸ் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்துருக்கனால ப்ளஸ் யூன்னு போட்டிருக்கேன். இது இனிஷியலாக வாட் இஸ் த மொமெண்டம் 0. இப்போ இதுக்கு வந்து வாட் இஸ் த மொமெண்டம் m + small m × v. கரெக்டாக? எஸ். ஸோ போத் ஆர் மூவிங் வித் சேம் வெலாசிட்டினால வின்னு போட்டிருக்கேன். ஸோ வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்குது, வியோட வேல்யூ வந்து காமன் வெலாசிட்டின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 2 பேருமே மூவிங் வித் சேம் வெலாசிட்டி 2/1.01 m/s. ஓகே, ஸோ திஸ் இஸ் த வெலாசிட்டி. இப்போ எவ்வளோ ஹைட்டு போச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி இதை வந்து இனிஷியல் சுச்சுவேஷனாக எடுத்துக்கலாம், இது ஃபைனல் கண்டிஷன். ஸோ இனிஷியல் கண்டிஷனில் இருக்க எனர்ஜியும் இப்போ இது வந்து வெறும் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸால் தான் நடக்குது. ஸோ ஒர்க் டன் பை நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் கிடையாது. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்ளை பண்ணலாம். இனிஷியலாக இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து கைனடிக் எனர்ஜி ½ m + small m v² should be equal to what, மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணும்போது m + small m gh. ஓகே, h is the height reached. சரி, இப்போ vன்றது என்னது, கேபிட்டல் M ஸ்மால் m ஓட வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வாட் இஸ் கேபிட்டல் M, 1 kg. இது வந்து 0.01. ஸோ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ இங்கே வந்து 2² வரும். ஓகே, 0.2 மீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. நீங்கள் கால்குலேஷனில் இது பேசிக்காக கேன்சல் ஆகிடுதுல்லப்பா, இந்த எம்மும் கேன்சல் ஆகிடுது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு you can find the answer. Okay, it is 0.2 meter. How height it has been rising. இதில் இன்னொன்று வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்கான் பாருங்கள். bullet of mass 10 gram moving horizontally with velocity of 400 meters per second. Bullet வந்து 10 gram moving with horizontally with velocity 400 meters per second strikes a wooden block of mass 2 kg which is suspended by a light inextensible string of length வந்து 5 meter.
ஸோ லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் 5 மீட்டரில் ஸ்ட்ரக் பண்ணியிருக்கேன்னா ஆஸ் அ ரிசல்ட் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த பிளாக் இஸ் raised to a height of vertical distance 10 சென்டிமீட்டர். இந்த பிளாக் இருக்குல்ல, பிளாக் மீன்ஸ் வாட், பிளாக்ன்றது அந்த பெண்டுலம் செட்டப்பில் மேலேருந்து ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காங்களா, அது எவ்வளோ ஹைட்டு போகுதான், vertically 10 சென்டிமீட்டர். ஸோ vertically 10 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு போகுது. ஸ்பீட் ஆஃப் த புல்லட் ஆஃப்டர் இட் எமர்ஜஸ் அவுட் ஆஃப் ஹாரிசான்டலி ஃப்ரம் த பிளாக் வில் பி, அதாவது ஸ்பீட் ஆஃப் த புல்லட்டோட ஸ்பீட் என்ன கேட்குறான், ஆஃப்டர் இட் எமர்ஜஸ் அவுட் ஹாரிசான்டலி ஃப்ரம் த பிளாக். ஸோ பிளாக்ல இருந்து என்ன ஆகிடுதா இந்த தடவை புல்லட் மேலே போய் புல்லட் வந்து பிளாக் மேலே படுது. பட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது, புல்லட் வந்து அந்த பிளாக்கை விட்டு வெளியில் வந்துடுது. புல்லட் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த பிளாக்கு, வெளில வருதா, அந்த வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்குறான். ஸோ இனிஷியலி திஸ் இஸ் த மாஸ் 5 மீட்டர் லென்த்தில் பிளாக் நம்மளுக்கு இருக்குது. இது மேலே ஒரு புல்லட் ஆஃப் இனிஷியல் ஆஃப் வெலாசிட்டி u வந்து மோதுது. ஓகே, மோதுனதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, போன கேஸில் வந்து புல்லட் வந்து என்ன ஆச்சு, ஸ்டக் ஆகிடுச்சு, உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. புல்லட் வந்து அந்த மாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இட் மூவ்ஸ் வித் வெலாசிட்டி ஆஃப் v1 அண்ட் பிளாக் வில் மூவ் வித் வெலாசிட்டி ஆஃப் v2. உள்ளே மோதினதுக்கப்புறம் பிளாக் தனி வெலாசிட்டி, இந்த புல்லட் தனி வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகும். பட் என்ன விஷயம்னா, கொஸ்டினில் லாஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள், புல்லட் இஸ் எமர்ஜஸ் அவுட் ஆஃப் த பிளாக். பிளாக் விட்டு என்ன வந்துடுது, புல்லட் வெளியில் வந்துடுது. தட் மீன்ஸ் சி புல்லட் போய் மோதுது, இனிஷியலி இட் இஸ் அட் ரெஸ்ட், மோதினதுக்கப்புறம் v1 and v2 both are moving with different velocities. v1 and v2 are not equal. என்ன ஆகும் அப்படின்னா, புல்லட் வந்து இதே வெலாசிட்டியில் வெளியில் வந்துடுது. சி இந்த டயக்ராம் பாருங்கள், புல்லட் இதே v1 வெலாசிட்டியோட வெளில வந்துடுது மாஸ் எம்மோட. பிளாக் என்ன ஆகுது, பிளாக் இனிஷியலாக வெலாசிட்டி v2 வச்சுருக்கு, எவ்வளோ ஹைட் ட்ராவல் பண்ணுது, h ஹைட் ட்ராவல் பண்ணுது. கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்ளை பண்ணலாமா? வாட் இஸ் த கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்? இனிஷியல் மொமெண்டம், இதுக்கு இனிஷியல் மொமெண்டம். ஃபைனலாக இவங்க ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ் m, ரெண்டு பேருமே சேம் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ mv1 ப்ளஸ் கேபிட்டல் mv2. ஓகே, கேபிட்டல் எம்ன்றது அந்த பிளாக்கோட மாசு. சரி, இதுலேருந்து v1ஓட ஃபார்முலா என்ன வருது, mu மைனஸ் mv2 டிவைடட் பை m. இதுதான் என்னோடய ஃபார்முலா. பட் இதில் எனக்கு u என்னன்னு தெரியும், பட் v2 எனக்கு என்னன்னு தெரியாது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பிளாக்குக்கு அப்ளை பண்ணலாம்ப்பா. திஸ் இஸ் கன்சர்வேஷன் எனர்ஜி ஃபார் பிளாக். ஏன்னா புல்லட் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிட்டு அப்படியே வெளியில் போயிடுது. புல்லட் வந்து பிளாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு வெளில போயிடுது. பட் பிளாக்குக்கு நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்ளை பண்ணோம். இனிஷியலாக இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி, வாட் இஸ் த பிளாக்கோட கைனடிக் எனர்ஜி, ½ mv2 ஸ்கொயர் ஈக்குவல் டு mgh. இந்த mm கேன்சல் ஆகிடுமா, ஃபைனலி உள்ள v2 is equal to √2gh. ஸோ h வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்கான்ல, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரைசஸ் பை ஹவு மச் சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர். யா, அப்போ நீங்கள் மீட்டர் எழுதுனீங்கன்னா என்ன வரும், 10 சென்டிமீட்டரு 0.1 மீட்டர்னு எழுதலாமா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூஸு, ஃபைனலி ஐம் கெட்டிங் v2 to be equal to 1.4 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இப்போ இந்த கேபிட்டல் எம்மு ஸ்மால் எம் இருக்கா, கேபிட்டல் எம் ஸ்மால் எம்மோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தான், புல்லட்டோட மாசு 10⁻² kg. இதை நம்ம ரீரைட் பண்ணால் 0.01 kgன்னு வருதா? ஸோ வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஸ்மால் எம், கேபிட்டல் எம், u, v2 எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபைனலி ஐம் கெட்டிங் ஆன்சர் as 120 மீட்டர்ஸ் பர்